பிரம்மஹத்தி தோஷம் ஏன் ஏற்படுகிறது? ஜாதகத்தில் அதை கண்டுபிடிப்பது எப்படி? அதற்கான தீர்வு என்ன என்பதைத்தான் இந்த பகுதியில் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப் போகிறோம். எனவே கடைசி வரை வீடியோவை பார்க்கவும். பிரம்மஹத்தி தோஷம் ஏன் ஏற்படுகிறது என்றால், முன் ஜென்மத்தில் அல்லது நடைமுறை வாழ்க்கையில் பெண்களை ஏமாற்றுதல், பெரியோரை துன்புறுத்துதல், முன்னோர்கள் சாபம், பிற பாவங்களுக்கும் முன்ஜென்ம கர்மங்களும் பிரம்மஹத்தி தோஷ காரணங்கள் ஆகும். ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில், அதாவது சுகஸ்தானம், மகிழ்ச்சி, வசதி, அடிப்படை வசதிகள் மற்றும் தேவைகளை குறிக்கும் முக்கியமான இடமாகும். 4ஆம் இடம் தாயாரின் உடல்நிலை, மன அமைதி, சொத்து சுகங்களை தரும் இடமாகும். 4ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தாலும் அல்லது ராகு, சனி, குரு சேர்க்கை ஜாதகத்தில் தவறான நிலையில் இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். எனவேதான் ஒருவருடைய தொழிலில் முன்னேற்றம் இன்மை, பெரும் கடன் சுமை மற்றும் சமூகத்தில் கெட்ட பெயர், மன அமைதியின்மை, தொடர் தோல்வி மற்றும் உடல் நலம், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள். ஜாதகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லும் ஜோதிட சாஸ்திரம் பிரம்மஹத்தி தோஷத்திற்கும் தீர்வு சொல்கிறது. பரிகார முறைகளும் சொல்லி வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். இதோ பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்காக விளக்குகிறது. வீடியோவை காணுங்கள். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும் சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலமாகும். திருவிடை மருதூரில் மகாலிங்கேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். தாயார் பெருமுலையாள், பிரகத் சுந்தர குஜாம்பிகை. திருவிடை மருதூர் மத்தியார்ச்சனம் என்று அழைக்கப்படும் ஸ்தலம். கலைநயம் மிக்க சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயம். காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். திருவிடை மருதூரில் வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட கதையாகும். ஒருமுறை வரகுண பாண்டியன் அருகிலுள்ள காட்டிற்கு வேட்டையாட சென்றான். மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்டது. அரசன் குதிரை மீதேறி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டான். இச்சம்பவம் அவனை அறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனை கொன்றதால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்தணனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தர கடவுளை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மதுரை சோமசுந்தர கடவுளும் அரசனுடைய கனவில் தோன்றி திருவிடை மருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார். எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதூருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது. சோழ மன்னனுடன் போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றான். அப்போது திருவிடை மருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான். வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரம்மஹத்தி அந்தணனின் ஆவியும் அரசனை பின்பற்றி கோவிலினுள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டது. அரசன் திரும்பி வரும்போது மறுபடியும் அவனை பிடித்து கொள்ளலாம் என்று காத்திருந்தது. ஆனால் திருவிடை மருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசரீரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார். அரசனும் பிரம்மஹத்தி நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான். இதை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சந்நிதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள். அந்த வரகுண பாண்டியனின் கதையைத்தான் இப்பொழுது சுவர் ஓவியங்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி செய்யும் பக்தர்கள் பரிகாரம் செய்யும் முறை, அதற்கான நேரம், கட்டணத்தை பற்றிய விவரங்களையும் காணலாம். திருவிடை மருதூர் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்கு வருகை தரும் பக்தர்கள் முதலில் காருண்யாமிருத தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும் அல்லது அந்த குள தீர்த்தத்தை தண்ணீரை தெளித்து கொள்ள வேண்டும். பின்பு கோவிலில் கிழக்கு வாயில் வழியாக கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் உள்ளே உள்ள நந்திக்கு முன்பு இருக்கும் படித்துறை விநாயகரை வணங்கி
விநாயகர் மற்றும் நந்தியை 3 முறை வலம் வர வேண்டும். கோவிலுக்கு உள்ளேயே தேங்காய் பழம் கடை உள்ளது, வெளியில் வாங்க வேண்டாம். 3வது, அதன் பின்பு அஸ்வமேத பிரகாரத்தை ஒரு முறை வலம் வர வேண்டும். அதன் பின்பு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்கு டிக்கெட் கவுண்டரில் ஒரு நபருக்கு ரூபாய் 850 செலுத்தி டிக்கெட் எடுக்க வேண்டும். புரோக்கர்களை நம்ப வேண்டாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒருவர் மட்டுமே அனுமதி. பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்கான டிக்கெட் கவுண்டர் கோவிலுக்கு உள்ளே நந்தீஸ்வரருக்கு அருகிலேயே உள்ளது. பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்கான நேரம் தினசரி காலை 8 மணி முதல் காலை 11 மணி வரை மட்டுமே. இது தவிர பூஜைகள் தனியாக நடைபெறும். 5வது, பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பரிகார டிக்கெட் வாங்கியவர் தோஷ நிவர்த்தி செய்யும் இடத்தில் வரிசையில் நிற்க வேண்டும். தோஷ நிவர்த்தி 1 மணி நேரம் வேத மந்திரங்கள் முழங்க முறைப்படி நடைபெறுகிறது. தோஷ நிவர்த்தி முடிந்த பின்பு அங்குள்ள பிரம்மஹத்தி மேடையில் மேலே சென்று உப்பை தலை சுற்றி போட வேண்டும். உப்பை கோவில் நிர்வாகம் தரும். அதன் பின் சந்திரனும் அவரது மனைவியும் மகாலிங்க சுவாமியை வணங்கி சந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 27 நட்சத்திரத்திற்குரிய லிங்கங்களை உரிய சந்நிதிக்கு வர வேண்டும். 27 நட்சத்திரங்களும் சன்னதிக்கு சென்று அதற்குரிய 27 சிவலிங்கங்களுக்கும் உள்ள நட்சத்திர சன்னதிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்களுக்கும் ராசிகள், நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் போன்ற குறிப்புகளும் அந்த சிவலிங்கத்திற்கு பின்பு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர லிங்கத்தை 3 முறை வலம் வந்து வில்வ இலையில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து விநாயகரை வழிபட்டு பின்பு எந்த கோவிலிலும் இல்லாத நவக்கிரகங்கள் இடம் மாறி இருக்கும் நவக்கிரக சந்நிதியை 9 முறை வலம் வர வேண்டும். அதன் பின்பு ஸ்ரீ மகாலிங்க சுவாமி சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அங்கே தரிசன டிக்கெட் கொடுத்து தாங்கள் பெயர்களில் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டு பின்பு பிரசாத பைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் கிட்டும், நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் அருள் பாலிக்கும் இறைவன் பெயர் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் ஆவார். அம்மையார் பெயர் பெருநலமா முல்லையம்மை. திருவிடைமருதூர் ஆலயத்தில் மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்து உமா, விநாயகர், முருகர், திருமால், லக்ஷ்மி, சரஸ்வதி, வசிஷ்ட முனிவர், அகத்திய முனிவர், பத்ரகிரியார், ரோம ரிஷி, கபில முனிவர், மார்க்கண்டேய ரிஷி, பட்டினத்தார், சிவவாக்கிய சித்தர், கருவூர் தேவர், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், பாண்டிய மன்னன், வரகுண பாண்டியன் உள்பட ஏராளமானோர் பலன் பெற்றுள்ளனர். பிரணவ பிரகாரத்தின் உட்புற சுவற்றில் 2 ஓட்டைகள் உள்ளது. அந்த ஓட்டைகளில் காது வைத்து கேட்டால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒலிக்கும். இது திருவிடைமருதூரின் கோவிலில் அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவிலாகும். இதோ உங்களுக்கான காட்சி. இதோ ஒருவர் காது வைத்து கேட்பதை நீங்க பார்க்கலாம். இப்போ இதோ அந்த ஓட்டை இதுதான். அந்த பிரணவ பிரகாரத்தின் உட்புற சுவற்றின் ஓட்டைகள் உள்ளன. இங்கே வந்து இந்த ஓட்டை வழியாகத்தான் நீங்கள் காதுகளை வைத்து கேட்க வேண்டும். ஸ்தல விருட்சம். மருத மரத்தை தலமரமாக கொண்டு சிறப்புற விளங்குகின்ற சிவன் கோவில்கள் இந்தியாவில் 3. முதலாவது ஆந்திர பிரதேசம் கர்னூல் அருகே உள்ள மல்லிகார்ஜுனம் என்னும் திருக்கோவில். 2வதாக மத்தியார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர். 3வது குடார்சுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு திருநெல்வேலிக்கு அருகே அம்பாசுமுத்திரம் அருகில் உள்ள திருப்புடைமருதூர். இவை முறையே மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், குட்டார்சுனம், அதாவது தலைமருது, இடைமருது, கடைமருது என புகழ் பெறுகின்றன. இங்கே கஷ்யப முனிவருக்கு மகாலிங்க சுவாமி வேண்டிக் கொண்டதன் பேரில் கிருஷ்ணராக காட்சி தந்த ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் உள்ள புனித தீர்த்தங்களில் சூரிய தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது சிம்ம தீர்த்தம் என்றும் சில சமயங்களில் குறிப்பிடப்படுகிறது. சூரிய தீர்த்தம் இது கோவிலின் முக்கிய தீர்த்தமாகும். சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் மாதங்களில் அல்லது சிம்ம ராசியுடன் தொடர்புடைய
விசேஷ நாட்களில் இத்தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பாவநாசினி. இந்த தீர்த்தத்தில் நீராடி மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டால் ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. மத்தியார்ஜுனம். இந்த தலம் மத்தியார்ஜுனம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் உள்ள சித்திர பிரகாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் உட்பிரகாரங்களில், குறிப்பாக சித்திர பிரகாரத்தில் சுவர்களில் அக்காலத்திய ஓவியங்கள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்துள்ளன. இவை கோவில் வரலாற்றையும் பல்வேறு புராண நிகழ்வுகளையும் சித்தரிக்கின்றன. ராஜராஜ சோழன் மற்றும் சோழ மன்னர்கள், குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகள் மற்றும் கொடைகள் இத்தலத்தின் பெருமைகளை உணர்த்தும் சிற்பங்கள், ஓவியங்களாக இங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரகாரத்தில் அமைந்துள்ள மூகாம்பிகை சந்நிதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த சந்நிதியை சுற்றியுள்ள பகுதிகள் அதிக ஆற்றல் கொண்டதாகவும் பக்தர்களால் பெரிதும் போற்றப்படும் இடமாகவும் உள்ளது. மூகாம்பிகை சந்நிதி மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இருக்கிறது. மூகாம்பிகை சந்நிதியில் உட்புறத்தில் கருங்கல்லில் மேளச்சத்தம். கோவிலுக்குள் போன வழி திரும்பக்கூடாது என்று சொல்வது ஏன்? பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்கு செல்பவர்கள் கோவில் கிழக்கு வாசலில் நுழைந்த பின்பு போன வழியே திரும்பக்கூடாது. மேற்கு வாசல் வழியாகத்தான் வெளியேற வேண்டும். போன வழி திரும்பினால் பிரம்மஹத்தி தோஷம் காத்திருந்து மீண்டும் பிடித்துக் கொள்ளும் என்பது ஐதீகம்.